பாஜகவுடனான கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூடிய நிலையில் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய இருப்பதாக நிர்வாகிகள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரும் இழுபறிக்கு மத்தியில் கடந்த மாதம் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக உறுதி செய்தது. கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கட்சி அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கட்சியின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செயற்குழு கூட்டத்தில் மெகா கூட்டணி அமைப்பதற்கு வியூகம் வகுத்து வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு என்பது உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீட் விவகாரத்தில் திமுக அரசு மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை, கச்சத்தீவு மீட்பு, மாநில சுயாட்சி என நாடகமாடி வரும் திமுக அரசை கண்டிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவிரி திட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி பெற்ற எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுவதாகவும், நிதி ஒதுக்கிய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுகவை வீழ்த்த அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைப்பதன் தொடக்கமாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு ஆதரவு அளித்தும் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்குவோம் என சூளுரைத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்ததை வரவேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அமைதியாக இருந்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது போல் மேலும் சில கட்சிகள் கூட்டணிக்குள் வரும் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி குறித்து விமர்சனம் வைக்க வேண்டாம் என்றும், தலைமை அதற்கு பதிலளிக்கும் என கூறுமாறும் நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அமையும் என எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 200 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சூழல் உள்ள நிலையில் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க உழைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் செயற்குழு கூட்டம் முடிந்து வெளியே வந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்த கேள்விக்கு மௌனம் காத்தனர். சிறப்பான செயற்குழு எடப்பாடியார் முதல்வர் 2026 எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி. அதிமுக பாஜக கூட்டணிக்கான அந்த வரவேற்பு எப்படி இருக்கு? கூட்டணி சிறப்பா இருக்கு. வெற்றி கூட்டணி. சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு வேகமாக விவேகமாக பணியாற்றணும். அது எடப்பாடி எடுக்கின்ற முடிவுகள் வெற்றிகரமான பாதைக்கு அழைத்து செல்லும். அதை நோக்கி நாங்கள் சொல்றோம். அறிவுறுத்தி இருக்காரு. அறிவுறுத்தல் எதுவும் இல்லை. நம்மளுக்கு நம்ம எல்லாரும் நல்லபடியா வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா தானே இருக்கும். சந்தோஷமா வெளியில வரும். இதுக்கு மேல என்ன தேவை இல்லையா? ஓகேங்களா? ஓட்டு சேர்த்துடக்கூடாது. ஆக மொத்தத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகம் பலிக்குமா என விரைவில் தெரிய வரும்.